தனக்கு கிடைத்த தொகுதியை கடைசி நேரத்தில் திருமாவளவன் விட்டு கொடுத்து காங்கிரஸ் வேட்பாளர் கொடுத்திருக்காரு. அதுவும் யாருன்னா பட்டியலின மக்களுக்காக பாடுபட்ட மறைந்த காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாளியின் மகனுக்கு அவர் அந்த தொகுதியை விட்டு கொடுத்திருக்காரு. இத்தனைக்கும் அவர் முதல்ல அந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில அவரே போட்டியிட போவதா சொல்லியிருந்தாரு. அப்போ பல விமர்சனங்கள்லாம் எழுந்திருந்து, ஏன்னா ஒரு எம்பி தொகுதியை விட்டுட்டு வந்தாருன்னா அது ஒரு இடைத்தேர்தல்னா தேவையில்லாத செலவு அப்படின்னா பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. இப்போ அந்த விமர்சனம் தவிர்க்கிறது தான் இந்த தொகுதியை போட்டியிடலன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த தொகுதியை அவருடைய கட்சிக்கு கொடுக்கல. அதாவது அந்த கட்சியை அந்த தொகுதி வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அவர் என்ன சொல்றாரு, நான் காங்கிரஸ் தான் மனு கொடுக்க பார்த்தேன், கடைசியில் பார்த்தா அது எனக்கு கிடைச்சிருக்கு, விடுதலை சிறுத்தை சார்பில் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அவர் எந்த சின்னத்தை போட்டி போடுவாரு, விடுதலை சிறுத்தை சின்னத்திலையா காங்கிரஸ்லையா? காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ்காரங்களாம் ரொம்ப திருமாவளவனை பாராட்டுறாங்க. இந்த மாதிரி அவர் எங்களை மனதில் உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்னு. ஏன்னா காங்கிரஸுக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு இந்த தேர்தலில் இருந்தே ஒட்டுமொத்தமாக ரெண்டு பேரும் சில கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அது முதல்ல அதிக தொகுதி காங்கிரஸ் கேட்காங்க, திருமாவளவன் கேட்டார். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியில் பங்கு அதை திருமாவளவன் எழுப்பினாரு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் இப்படி ரெண்டு பேரும் தொடர்ந்து பங்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா ரெண்டு பேருமே ஒரு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு தொகுதியை திமுக கிட்ட ரொம்ப வாதாடி கூடுதல் தொகுதி வாங்கிட்டு அந்த தொகுதியை காங்கிரஸ் விட்டு கொடுக்குறாரு திருமாவளவன். அப்போ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது ஒரு இடை தெரிய வேண்டிய நிலை இருக்குது. அதனால ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு போஸ்ட் அலையன்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கனால ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாலேயே காங்கிரஸ் தாவேக்காவை காட்டி அதிக சீட்டு வேணும்னு சொல்லி கேட்கும் போது என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு போறதுக்கு நாங்கள் விரும்புகிறோங்கிற மாதிரி ஒரு குரூப் காங்கிரஸ் கடுமையாக வற்புறுத்தி இருந்தாங்க. அதே மீறி ஸ்டாலின் கடுமையாக முயற்சி பண்ணி அதை கூட்டணி தக்க வச்சார் காங்கிரஸ். அதனாலதான் கூடுதலாக ஒரு சீட் வாங்க முடிஞ்சது அவங்களால. ஆனால் சீட் வாங்கினவங்க கடைசியில் வேட்பாளர் பட்டியல் போடுறதுக்கே ரொம்ப டிலே பண்ணாங்க. போட்டி இப்போ அதெல்லாம் வச்சு காங்கிரஸ் கட்சியில் சீட்லாம் விற்கப்படுகிறதுன்னு சொல்லி அந்த ஜோதிமணி எம்பி கூட குற்றம் சாட்டினாரு. அது மாதிரி வெளியான பிறகு அந்த ஒரு சில சீட்டுகளில் இப்போ கேரளாவில் கன்னியாகுமரி ஒரு சீட்டு, கேரளாவை சேர்ந்த ஒருத்தருக்கு கன்னியாகுமரி பகுதியில் தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கடையில் அந்த காட்டுமன்னார் கோயில் திருமாவளவன் கொடுத்துருக்காரு. இதுவே எவ்வளவு பணம் கைமாறிச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து பயணிப்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாகி வருகிறது. இது தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை தொங்கு சட்டசபை அமையுமானால் வேறு பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்ற சந்தேகம் திமுகவுக்கும் எழுந்துள்ளது. ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் இது போன்ற கருத்தை கூறினார். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு 2020 தேர்தலுக்கு ஒரு நிலைமை மாறும், அதனாலதான் நான் தமிழக அரசியல் பாறேன், அதனாலதான் சட்டசபை தேர்தலில் போட்டி போடுறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. சரி, அதனால இந்த ஒரு பிரச்சனையினால ரெண்டு பேரும் இப்படி கூட்டு சேர்ந்து பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் தொண்டர்கள் மனதில் எழுந்திருக்கு. இருந்தாலும் இதையெல்லாம் சமாளித்து திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தீவிரமான முயற்சியை முன்னெடுத்து வருகிறது.